Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, இப்போ வந்து பசங்களுக்கு லீவ்லாம் விட்டுருவாங்க இல்லையா, ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைம் கொடுக்கலாம், இல்லை மார்னிங் டைமில் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு இதுதான் ஐட்டம் தான் நான் இப்போ போட போகிறேன். ஸோ இந்த ஐட்டத்தோட பேர் என்ன நான் இப்போ சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்லுவேன். பட் இது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல முடியும். வெரி வெரி ரிச் ப்ரோட்டீன் டிஷ்ஷு. ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு தேவையான, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு அருமையான ஒரு ஐட்டம் தான் இப்போ நான் போடுறேன். ஸோ இதோட பேரை லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஓகேயா? அதனுடைய என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் இப்போ சொல்லிடுறேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா. இது வெள்ளை கொண்டக்கடலை நல்லா ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ அரைக்க போகிறோம் மீன்ஸ் நல்லா ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இது நல்லா ஊறிடுத்து சூப்பராக ஓவர் நைட் ஊற வச்சா ரொம்ப நல்லா ஊறிடும். ஓவர் நைட் ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 200 கிராம். அப்புறம் ஒரு முழு பயிறு, இது முளை வந்துருச்சு பாருங்கள். ராத்திரி ஊற வச்சேன், முளை வந்துருச்சு. லைட்டாக முளை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், முளை வரலைனாலும் பரவாயில்ல. பட் ரெண்டையுமே நான் ராத்திரி ஊற வச்சுட்டேன். இது ஒரு 100 கிராம். இது ரெண்டு தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, இது வந்து பாலக்கு. இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறது. இது 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 வந்து பாலக்கு இலை. இது வந்து இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம இது என்ன சொல்லுவாங்க, ஸ்பினாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. ஸோ இது நான் எங்கள் வீட்டில் உள்ளது இது. ஸோ இது ரெண்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம. அது தவிர என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூன். இது பார்த்தீங்கன்னாக்க ஜீரகம், தனியா, அது ரெண்டோட பொடி. இது தனியா ஜீரக பொடி ஒரு 1 டீஸ்பூன். இது மிளகு பொடி ஒரு 1 டீஸ்பூன். பெருங்காய பொடி ஒரு 1 டீஸ்பூன். 2 தக்காளி, இஞ்சி துண்டு 2, பூண்டு பல் ஒரு 10. இது வெள்ளை வெங்காயம், ஒயிட் ஆனியன். உங்கள்கிட்ட ஒயிட் ஆனியன் கிடைக்கலனாக்க நீங்கள் நார்மல் பெரிய ஆனியன் வாங்கிக்கோங்க. இது ஒரு ஆனியன். இதுதான் இதோடைய இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம இது ரெண்டையும் இப்போ நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இது என்ன பண்ண போகிறேன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். பன்னீர் வந்து லாஸ்ட்டு. மீதி இது எல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை தனியாக கட் பண்ணிக்க போகிறோம், இது தனியாக கட் பண்ணிக்க போகிறோம். எல்லாம் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 3 பச்சை மிளகாவும் இதோட நம்ம கட் பண்ணி போட போகிறோம். ஸோ அதை நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. 3 பச்சை மிளகாவும் போடுறோம். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இப்போது மிக்ஸி ஜாரில் கொண்டக்கடலை, இந்த மசாலா ஐட்டம்ஸ், மஞ்சப்பொடி, காரப்பொடி, மிளகு ஜீரகப்பொடி, தனியா பொடி, பெருங்காய பொடி எல்லாம் போட்டுட்டோம். இதுக்கு இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த வெஜிடபிள்ஸு, இந்த சன்னா, அப்புறம் அந்த மூங் தால், அதாவது கொண்டக்கடலை, முழு பயிறு, காய்கறிகள் எல்லாத்துக்கும் தேவையான உப்பையும் போட்டு இதில் அரைச்சி விட்றோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொண்டக்கடலை, முழு பயிறு ரெண்டையும் இது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியமாக தண்ணி தெளித்து தான் அரைச்சிருக்கேன். நல்ல நொர இந்த மாதிரி தெரியணும். இந்த கொண்டக்கடலையோட பீசஸ் தெரியணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அது மாதிரி நொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளை வெங்காயம். உங்கள்கிட்ட ஒயிட் ஆனியன் இல்லைன்னா நீ நார்மல் ஆனியன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், அது ஒரு பெரிய சைஸு ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். அதோட வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே இதில் வந்து இந்த மாதிரி பொடியாக இது பண்ணி நறுக்கி போட்டிருக்கேன். மிஷினில் தான் நறுக்கியிருக்கேன், கையால் நறுக்கலை. கையால் நறுக்கினா எவ்வளோ பொடியாக நறுக்க முடியாது. அதோடைய மிஷினோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அந்த வெஜிடபிள் கட்டரோட லிங்க்கு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தனியா, இது வந்து இந்த பாலக்கு, அப்புறம் கருகப்பிலை, இது தக்காளி 2 தக்காளி எடுத்துருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பன்னீரை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது மாதிரி சூப்பராக நைஸாக ஸ்க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன்.
இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாவு அதில் வந்து எல்லாம் கீரை, தனியா, பனீர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணால் அதை பாருங்கள் இப்படி எடுக்கணும். இப்படி கையால் கலந்து இப்படி உருட்டுற மாதிரி இருக்கணும். இப்படி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி நான் இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது இப்போ நான் பண்ணுற அந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது. நான் இதை வீடியோக்காக சொல்லலை, இது ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. டெய்லியே குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. முடியாட்டினா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவையாவது இது பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது. இது ஆக்சுவலாக ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆல் பர்பஸ் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக குழந்தைங்க நான் நிறையா சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க. இது கண்டிப்பாக பெரியவங்க நிச்சயமாக 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க இதை சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா இதில் அவ்வளோ ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. நம்ம இதுவும் பனீரும் போட்டிருக்கிறதுனால எல்லாமே இருக்குது. ஃபேட்டு, லைட் ஃபேட் எல்லாமே இருக்குது. ஒன்லி த திங் இஸ் கார்போஹைட்ரேட் இல்லை. அதனால் நான் ரைஸே யூஸ் பண்ணலை. ஸோ இதில் கார்போஹைட்ரேட் கிடையாது, பாலக்கு எல்லாமே இருக்குது இதில். இப்போ நீங்கள் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குழிப்பணியார கல்லில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி உருட்டி இதில் போட்டுக்கோங்க. இல்லையா நீங்கள் எனக்கு ஓகே, எனக்கு வந்து பொரிச்சு சாப்பிட்றதுக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாக்க பொரிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆயிலி வேண்டாம், எனக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னு ஆயில் அவாய்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி குழிப்பணியாரத்தில் இந்த மாதிரி உருட்டி அழகாக ரவுண்டாக உருட்டி போட்டு கொஞ்சம் மூடணும். மூடி வச்சுட்டு இருங்க, நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியமாக இந்த உருட்டி போடுற அளவுக்கு நீங்கள் அரைக்கலை, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டேன், கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்க அந்த மாதிரி அரைக்கக்கூடாது, கெட்டியமாக தான் அரைக்கணும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை, சப்போஸ் வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போயிடுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ வந்து கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கெட்டியமாகவே தான் அரைச்சேன், தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நான் உருட்டி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இருந்தேன் முன்னாடியே. மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து குழிப்பணியார கல்லில் எண்ணெய் தடவி இருந்தேன். இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பொரிக்கணுன்னாக்க நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஒரு 2 பால்ஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை மேல் பக்கமும் கொஞ்சம் வேகணுங்கிறதுக்காக மூடி வைக்கிறோம். ஒரு 2 to 3 minutes. அதுக்கப்புறமா திருப்பி போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து திருப்பி போட போகிறோம். 2 பக்கமும் நல்லா சூப்பராக வந்து ரோஸ்ட் ஆனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோல்டன் ப்ரௌனில் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இது எப்படி இருக்கும்னா மேலே அப்படியே மொறுன்னு இருக்கும், உள்ளே அப்படியே சாஃப்டாக ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல் ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் ஃபுல் ப்ரோட்டீனாக நீங்கள் நிறையா அந்த சன்னாவில் இருக்குது. நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலாக சொல்கிறாங்க எல்லோரும் நான்வெஜ்ஜில் நிறையா எல்லாம் இருக்குதுன்னு. நம்மளோட வெஜிடேரியன்லேயே நிறையா டிஷ்ஷஸ் வந்து நல்ல ஃபுல் ப்ரோட்டீன், நல்ல ஹெல்த்தியான நிறையா டிஷ்ஷஸ் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் எல்லா ஹெல்தி டிஷ்ஷஸ் எல்லாமும் போட்டுட்ருக்கேன். குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கோல்டனாக. இந்த பக்கமும் இப்போ மூட வேண்டாம், 1 சைடு மட்டும் மூடினா போதும். இந்த சைடு வந்து இப்போ மூட வேண்டாம், இப்படி ஓப்பனாகவே வச்சுட்டு நம்மளுக்கு எண்ணெயும் வேண்டாம், இதில் இருக்கிற எண்ணெயே போதும். ஒரு தடவை எண்ணெய் ஊற்றினாலே போதும். ஏன்னா நிறையாவும் எண்ணெய் இருந்தாக்க அதனுடைய ஹெல்த்தியோட பர்பஸ் இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதோட நேம் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து ஃபுல் ப்ரோட்டீன் ரிச் குழிப்பணியாரம். இதை வந்து ஆக்சுவலாக வந்து ஃபலாஃபல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல் ப்ரோட்டீன் ரிச் குழிப்பணியாரம். அது வேறு மாதிரி இருக்கும். இது என்னுடைய
கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பயிறு, முழுப்பயிறு, அப்புறம் பசலைக்கீரை இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் என்னோடய க்ரியேட்டிவை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ ரிச் ப்ரோட்டீன் குழிப்பணியாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதுக்கு பேர். ஸோ இது என்னோடய நியூ டிஷ். இது நான் பண்ணியிருக்கிற நியூ டிஷ்ஷு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஃபுல் ப்ரோட்டீன் ரிச் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அழகாக ஸ்மைலிலாம் போட்டு குழந்தைங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அப்படின்னு உங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு இது டெய்லி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்டார்டர் இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. ஆல் இன் ஒன். இது 2 நாளைக்கு ஒரு தடவை கூட பண்ணி கொடுக்கலாம். அதுவும் இப்போ லீவ் நாளில் இந்த மாதிரி நீங்கள் அதை பொரிச்சு கொடுக்கலாம் ஒரு சமயம். இல்லைன்னா இதை மாதிரி பண்ணிவிட்டு ப்ரெட்டில் வந்து வச்சு ரோல் பண்ணி பொரிச்சு கொடுக்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இது பேஸ் மாவு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் உங்கள் ஓன் க்ரியேட்டிவில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி கொடுங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ப்ளீஸ் subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends with smile. Thank you. Bye bye.